ஹலோ ஹாய். என்னோட நேம் நரேஷ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, பாலிடிக்ஸ்னா என்ன, பொலிட்டிக்கல் தியரினா என்ன, எதுக்காக பாலிடிக்ஸ், எப்படி நம்ம பாலிடிக்ஸ் வந்து நம்ம லைஃப்பில் வந்து டே டு டே ஆக்டிவிட்டீஸில் வந்து இன்வால்வ் ஆகுது, கவர்மெண்ட், அரசியலமைப்பு. ஸோ இதோட டீட்டெயில் பற்றி தெரியாதவங்களுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஸோ பாலிடிக்ஸ்னாலே நம்ம மைண்டுக்கு நிறைய விஷயம் வந்து போயிட்டு இருக்கும். ஸோ இதுதான் பாலிடிக்ஸ், இப்படி தான் ஆஃபீஸ் பாலிடிக்ஸ், கேம் பாலிடிக்ஸ், நம்ம அரசியல்வாதிங்க நடத்துகிற பாலிடிக்ஸ். ஸோ இதுதான் நம்ம மைண்டுக்கு வந்துட்டு போகும். ஸோ பாலிடிக்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் தியரி, இந்த டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூமன் பீன்ஸை வந்து ஒரு டூ டைப்ஸாக எடுத்துக்கலாம். ஒரு ஒரு சைடு நம்ம என்னவா எடுத்துக்கலாம்னா, லைக் நம்ம எல்லாம் வந்து ஒரு லாங்குவேஜஸை யூஸ் பண்ணி ஒருத்தவங்க பேசிக்கிறதுக்காக ஒரு டைப்பாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாரி வந்து ஒரு டைப்பு. இன்னொரு டைப் என்னன்னா, இப்போ எனக்கு வந்து டீ போட தெரியும், சரிங்களா? ஸோ இந்த டீ போட தெரிஞ்சதை என்னோட திறனை வெளிக்கொண்டு வர்றதுக்கு நான் ஏதாச்சும் காரணங்களை தேடுவேன். ஸோ இது வந்து இன்னொரு டைப்பு. உங்களுக்கு இந்த டீ போடுற விஷயத்துல டவுட் இருக்கும், என்னடா இது காரணம்ன்றானே, என்னன்னு சொல்றானேன்னு உங்களுக்கு புரியாம இருக்கும். லாங்குவேஜஸ் பத்தி சொல்லியிருந்தா உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. லாங்குவேஜஸ் இந்த சென்ஸ், இப்போ நான் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நான் பேசுறது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. அதே ஒரு மாடாலேயோ ஆடாலேயோ நான் பேசுறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ நம்ம ஹியூமன் பீன்ஸை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு டூ டைப்ஸாக தான் பிரிக்க முடியும். ஸோ என்னுடைய திறன்களை வெளிக்கொண்டு வர்றதுக்கு நான் சில காரணங்களை நம்ம தேடுவோம். ஸோ தென் நம்ம லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணி பேசுறதுக்காக ஒரு டைப் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாலிடிக்ஸ்குள்ளே வருவோம். ஸோ இதுக்கும் பாலிடிக்ஸ் வந்து இதோட ஒரு ரூட் மாதிரி ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த ரெண்டு விஷயத்துக்கும் அது ஒரு ரூட் மாதிரி வந்து பாலிடிக்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. எப்படி ஆக்ட் ஆகுது? ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்த லாங்குவேஜஸ் அண்ட் தென் திறன்களை வெளிக்கொண்டு வர்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா மனிதர்களும் அவங்களுடைய திறன்களை வெளிக்கொண்டு வரணும்னு நினைக்கும் போது, ஸோ அங்கே வந்து ஒரு போட்டி இருக்கும், பொறாமை இருக்கும், மோதல் இருக்கும், சண்டை இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கண்ட்ரோலில் வைக்கிறதுக்காக தான் சில சட்டங்கள், அமைப்புகள் எழுதப்பட்டிருக்கு. ஸோ அது அது வந்து பாலிடிக்ஸ்க்குள்ளே வரும், சரிங்களா? ஸோ பொலிட்டிக்கல் தியரி, அந்த சட்டம் நியாயமானதா இல்லையா, இதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் வந்து பொலிட்டிக்கல் தியரி, சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன், திறன்களை வெளிக்கொண்டு வர்றதுக்கு, சரிங்களா? ஸோ பாலிடிக்ஸ் வந்து என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, சட்டங்களை எழுதும். ஸோ எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணுன்றது வந்து ஃப்ரீடம். ஸோ இது ஒரு வகையான சட்டம். இல்லை எல்லாரும் வந்து சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் வந்து அடிமை அப்படின்றது அது வந்து வேற. ஸோ அது வந்து அன்இக்வாலிட்டி, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு டூ டைப்ஸாக நம்ம வந்து செப்பரேட் பண்ணிக்கலாம். ஸோ பாலிடிக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலே எல்லார் மைண்ட்லேயும் வர்றது என்னன்னா, ரெண்டு அரசியல்வாதிங்க இருப்பாங்கப்பா, இவங்கள பற்றி தாக்குறது, அவங்க இவங்கள பற்றி தாக்குறது, அந்த மாதிரி தான் இருக்கும். ஊழல் இருக்கும். ஸோ இதுதான் அரசியல் அப்படின்ட்டு இப்போவும் 2026 நிறைய பேர் வந்து மைண்ட் செட்டில் அரசியல்னாலே அவங்க மைண்டுக்கு ஃபர்ஸ்ட் வர்றது கரப்ஷன், ஊழல், இதுதான் அவங்க மைண்டில் ஃபர்ஸ்ட் வர்றது. இதெல்லாம் தாண்டி இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஈவன் நீங்கள் ஒரு சின்ன குழந்தைய எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சின்ன ரெண்டு பசங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க அப்பாவோட பொசிஷனுக்கு போகிறதுக்காக ரெண்டு பசங்களும் வந்து பாலிடிக்ஸ் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஒரு ஃபேமஸ் கிரிக்கெட் பிளேயர் தன்னுடைய இந்தியன் டீம்ல இருக்கிறதுக்காக எப்படிலாம் பாலிடிக்ஸ் பண்றாருன்றத கூட பாலிடிக்ஸ்ன்னு சொல்லலாம். ஆஃபீஸில் தன்னுடைய பாஸ் தன்னுடைய ஜூனியர் எம்ப்ளாயிஸை எப்படி ட்ரீட் பண்றாங்க, அதையும் ஒரு பாலிடிக்ஸாக எடுத்துக்கலாம். ஸோ பாலிடிக்ஸ்ன்னு நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா கையாள்வது. பாலிடிக்ஸ்ன்றது அப்படி கிடையாது. பாலிடிக்ஸ்ன்றது மக்களுக்கு நியாயமாக கொண்டு போய் சேர்க்க போகிற சட்டம். ஸோ அதை எல்லாருமே பின்பற்றணுன்றது தான் பாலிடிக்ஸோட மெயின் கோல். ஸோ அந்த சட்டம் வந்து எல்லாருக்கும் நியாயமானதாக இருக்கணும். அதை வந்து பொலிட்டிக்கல் தியரி அதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லும். அதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கவர் பண்ணுறேன். மேக்ஸிமம் பொலிட்டிக்கல் தியரி கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மகாத்மா காந்தி எடுத்துக்கலாம், ரோசையா, மார்க்ஸ் ரோசையான்ட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க, அரிஸ்டோல் காலியா. ஸோ இவங்கெல்லாம் இருக்காங்க, சரிங்களா? ஸோ மகாத்மா காந்தி வந்து ஒரு பொலிட்டிஷியன் கிடையாது, அவர் ஒரு பொலிட்டிக்கல் லீடர், ஃப்ரீடம் ஃபைட்டர். ஸோ ஆனால் அவர் பண்ண அந்த பாத் வந்து பொலிட்டிஷியன் மேட் ஆகிறதுக்கான ஒரு வழித்தடங்கள் தான் மகாத்மா காந்தி பண்ணது, சரிங்களா? ஸோ
இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. ஸோ தென் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கரப்டான கவர்மெண்ட், ஒரு கவர்மெண்ட் நல்லா இல்லைன்னா என்ன மாரி விளைவுகள்லாம் வரும்? ஒரு சட்டங்கள் சரியா இல்லைன்னா என்ன மாரி விளைவுகள்லாம் வரும்? மார்க்கெட் ஷட் டவுன் ஆகும். எல்லாருக்கும் வேலை போகும், நிம்மதி போகும். ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குங்க பாலிடிக்ஸ்ல. பாலிடிக்ஸ்னா நீங்க உங்க மைண்டுக்கு வர்றது என்னன்னா, கரப்ஷன், ஊழல் இது மட்டும் தான் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு சட்டங்கள் சரியா இல்லைன்னா என்னென்ன நடக்கும்னா, நீங்க ரெகுலரா ஸ்கூல் போயிட்டு இருப்பீங்க. உங்களோட ஸ்டடீஸ் பாதிக்கப்படலாம். தென் வந்து மார்க்கெட், விலைவாசிகள் ஏறலாம், இறங்கலாம். மார்க்கெட் வந்து கொலாப்ஸ் ஆயிடும். ஸோ இன்னும் நிறைய இருக்கு. பிஸ்னஸ் மேனால பிஸ்னஸ் பண்ண முடியாது. ஆஹ் இன்னும் போராட்டங்கள் வெடிக்கும். நம்ம பணம் வீக்கம் கம்மியாகும். நம்ம பணம் வந்து பணத்தோட வேல்யூ வந்து கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு, சரிங்களா? ஸோ ஒரு நல்ல கவர்மெண்ட் அமையணும்னா அது நம்ம கையில தான் இருக்கு. நம்ம தான் வந்து கரெக்டான லீடர் எல்லாம் செக் பண்ணி நம்ம வந்து ஓட் பண்ணணும். நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், ஒரு சில பார்ட்டிஸ் எல்லாம் எப்படி கண்டினியூஸா வின் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்றது. ஸோ அப்ப நம்ம எல்லாரும் சொல்லுவோம், இவங்க வந்து ஒரு பயங்கர பாலிடிக்ஸ் ப்ளே பண்றாங்க அப்படின்ற மாதிரி. ஆனா உண்மையா பாத்தீங்கன்னா யாரும் பாலிடிக்ஸ் ப்ளே பண்றது கிடையாது. அவங்கவுங்க வேலையை கரெக்டாக செஞ்சாலே எல்லாமே கரெக்டாக நடக்கும். ஸோ ஒரு கவர்மெண்ட் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல், எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நடந்தாலே அது வந்து நல்ல கவர்மெண்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். இந்தியாவில் அப்படி தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் பாலிடிக்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சட்டங்கள். ஸோ இந்த சட்டங்களை எல்லாரும் பின்பற்றணுமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ ஏன் கிடையாது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சில சட்டங்கள் வந்து சில பேருக்கு, ஒரு ஒரு பார்ட்டிஸ்க்கோ இல்லை எல்லாருக்கும் எப்படி சொல்றது, ஏற்ற மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்து அந்த சட்டம் வந்து அகெயின்ஸ்டா இருக்கும். இப்போ ரீசெண்டாக இப்போ பிரச்சனை போயிட்டு இருக்கு, காவேரி ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. ஸோ காவேரி ப்ராப்ளம் வந்து டெல்லி வரைக்கும் நம்ம விஜய் சார் போயிட்டு வந்துகிட்டு இருக்காரு. ஸோ பெங்களூருக்கு, டெல்லிக்கு அங்கேயும் இங்கேயும் அழுதுகிட்டு இருக்காரு நம்ம காவேரி பிரச்சனையால. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து தண்ணி விடணும், இவ்வளோ தண்ணி விடணும், அவங்களுக்கு அவ்வளோ தண்ணி விடக்கூடாதுன்ற மாதிரி ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. அணை கட்டணும், கட்டக்கூடாதுன்ற மாதிரி டிபேட்ஸ் கண்டினியூஸாக போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு வந்து கண்டினியூஸ் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வரணும். நான் ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ இந்த சட்டத்தை கொண்டு வந்தா 2 பார்ட்டிஸும் வந்து கம்முன்னு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வரணும். ஸோ அது அங்கதான் வந்து பொலிட்டிக்கல் தியரி பிளே ஆக போகுது. பாலிடிக்ஸ்ன்றது ஒரு சட்டம் போடுறது, பொலிட்டிக்கல் தியரி வந்து 2 பார்ட்டிஸும் ஒத்துக்கணும். பெங்களூரும் நம்ம தமிழ்நாடும் வந்து ஒத்துக்கணும். புரியுதா? ஒரு லைவ் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு இது ஜஸ்ட் ஷேர் பண்ணேன். ஸோ யாரையும் மீன் பண்ணி நான் இதை சொல்ல வரல. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள், இப்போ மேக்ஸிமம் நான் பாலிடிக்ஸை பற்றி உங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோவில் கவர் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் பாலிடிக்ஸ், இப்படி தான் இருக்கும் பாலிடிக்ஸ்ன்ற மாதிரி. பொலிட்டிக்கல் தியரின்றது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இப்போ நான் அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் தியரி பற்றி தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பொலிட்டிக்கல் தியரி வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் இன் த சென்ஸ், இப்போ நான் ஆஸ் ஏ முதலமைச்சராக ஒரு சட்டத்தை முதலமைச்சர்னு ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வரேன், சரிங்களா? ஸோ அதை எதிர்க்கிறவங்களும் இருக்கலாம், ஆதரவு கொடுக்குறவங்களும் இருக்கலாம், புறக்கணிக்கிறவங்களும் இருக்கலாம், சட்டத்தை மதிக்காம இருக்கிறவங்களும் இருக்கலாம். இதுல ஹையஸ்ட் பாத்தீங்கன்னா சட்டத்தை ஏற்கிறவங்க இருப்பாங்க, சரிங்களா? இதுல ஹையஸ்ட் சட்டத்தை ஏற்காம இருப்பாங்கல்ல, இல்ல இந்த சட்டத்துக்கு நான் அகெயின்ஸ்டா இருக்கேன்னு, அது அவங்களுடைய தனிப்பட்ட ரைட்ஸ், அவங்களோட ரைட்ஸ்க்காக அவங்க போராடுறாங்க. ஸோ இந்த டெமோக்ரஸில, இந்த ஜனநாயகத்துல அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமை, அதுக்கு அவங்க போராடலாம். இப்போ ஒரு சட்டம் கொண்டு வராங்கன்னா இந்த சட்டம் வந்து எல்லாருக்கும் சமம்ன்ற மாதிரி இருக்கணும். அதுல ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கண்டிப்பா யாரா இருந்தாலும் ஒண்ணு கூடி ப்ரொடெஸ்ட் பண்றதுல தப்பு கிடையாதுன்ற மாதிரி தான் சொல்றாங்க. டிபேட்ஸ் பண்ணலாம், கவர்மெண்ட்டுக்கு தன்னுடைய விஷயங்களை வெளிக்கொண்டு வந்துகிட்டே இருக்கலாம். ஸோ நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க, இந்த ப்ராப்ளம் கூட ஏதோ போயிட்டு இருக்கு. அயோத்தியா ராமர் கோயில்ல வந்து பஞ்சாயத்து உண்டியல்ல இருக்கிற காசு அது இதுன்னு சொல்லிட்டு மோடிஜியை கலாய்க்கிற மாதிரி கான்ஸ்டியூஷன்ல போயிட்டு பிச்சை எடுக்கிற மாரிலாம் வந்து நான் வீடியோஸ் பார்த்துருந்தேன். ஸோ அந்த மாரிலாம் வந்து போராடி
யாருக்கு என்ன ரைட்ஸ் வேணுமோ அதை வாங்கி கொடுக்கறதுக்கு பேர் வந்து பொலிட்டிக்கல் தியரி. இப்போ நான் வந்து சொல்கிறேன், ஜிஎஸ்டிக்கு இத்தனை பர்சன்டேஜ் டேக்ஸ் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இந்த டேக்ஸ் வந்து நியாயமான டேக்ஸா, இந்த இந்த டேக்ஸ்னால யார் யாரெல்லாம் அஃபெக்ட் ஆவாங்க, ஸோ இதை பற்றி பேசுறதுக்கு தான் வந்து பொலிட்டிக்கல் தியரி. சரிங்களா? ஸோ இங்கே நான் எந்த ஒரு கவர்மெண்ட்டை பற்றியும் நான் இதில் இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணல. ஜஸ்ட் பொலிட்டிக்ஸ்னா என்ன, பொலிட்டிக்கல் தியரினா என்ன, இதை பற்றி தான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இன்னும் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் வேணும்னா என்கிட்ட சொல்லுங்க. நான் பிஸ்னஸ் கன்சல்டன்சி கூட பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் மெயில் ஐடி ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு சப்போஸ் பிஸ்னஸ் கன்சல்டன்சி ஏதாச்சும் வேணும்னாலும் என்ன டேக் பண்ணி கேளுங்க. ஸோ இந்த வீடியோவை நான் ஹெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஆல்.